சிவன் கோயில் வருகைகள் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிவாலயங்களுக்கு செல்வது ஒரு பிரபலமான நடைமுறையாகும். சிவபெருமானின் பிரசன்னம் எதிர்மறை சக்தியை சுத்தப்படுத்தவும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் உதவும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மந்திரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அல்லது பஞ்சாக்ஷரி மந்திரம் போன்ற குறிப்பிட்ட மந்திரங்களை ஓதுவது சுத்திகரிப்பு விளைவை கொண்டிருப்பதாகவும் எதிர்மறை சக்தியை அகற்ற உதவும் என்றும் நம்பப்படுகிறது. சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகள். சிறப்பு பூஜைகள், வழிபாட்டு சடங்குகள் மற்றும் ருத்ராபிஷேகம், சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் போன்ற பிற சடங்குகளை செய்வது கோயில்களில் ஒரு பொதுவான நடைமுறையாகும். வீட்டு வைத்தியம். சில தனிநபர்கள் தங்களிடத்தை சுத்தப்படுத்தவும் எதிர்மறை சக்தியை தடுக்கவும் குறிப்பிட்ட மூலிகைகள், எண்ணெய்கள் அல்லது கற்பூரத்தை எரித்தல் போன்ற எளிய சடங்குகளை வீட்டில் செய்கிறார்கள். ஆன்மீக வழிகாட்டுதலை தேடுதல். சிலர் சீவினையின் மூல காரணத்தை புரிந்து கொண்டு பொருத்தமான தீர்வுகளை கண்டறிய ஆன்மீக தலைவர்கள், ஜோதிடர்கள்